ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம செய்ய போறது முட்டைகோஸ் பக்கோடா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். பவுல்ல பொடிசா கட் பண்ண முட்டைகோஸ் சேர்த்திருக்கேன். இதோட 1/2 கப் கடலை மாவு, 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பின்னால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பக்கோடா போடுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பின்னால நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டைகோஸ் மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி பக்கோடா மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு எண்ணெய் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முட்டைகோஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இப்படியே செய்யலையே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி முட்டைகோஸ்களை சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்த பின்னால அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்ல கிறிஸ்பி ஆகணும். ஓசையெல்லாம் அடங்கின பின்னால சூப்பராக கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். எண்ணெயிலிருந்து எடுத்தோம்னா சூப்பரா சூடான டீயோட சாப்பிட்றதுக்கு சுவையான முட்டைகோஸ் பக்கோடா ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.